அவங்கள மகிமா வெளிப்படுத்துற ராஜா. நீங்க உயிருள்ள தேவன் ராஜா. நீங்க பேசுவர தேவனே, நீங்க அற்புதம் நடத்துவர தேவனே. உங்களை வார்த்தை நமக்கு ஆசீர்வாத பாலன் புதிய ஜீவன் ஒன்று ராஜா. இதுக்காக நன்றி தகப்பன் ராஜா. நீங்க கொடுத்துற ஆசீர்வாத காணிக்கை ராஜா. கொஞ்சம் ஆலயத்துக்கு எல்லாம் உங்களை பிள்ளை கூப்பிட்டு வந்துருச்சு ராஜா. ஆசீர்வாதிக்கு கொடுக்குற காணிக்கை மேலே ஆசீர்வாதிங்க ராஜா. கொடுக்குற காணிக்கை ஹஸ்த ஆசீர்வாதிங்க ராஜா. அவங்க படிப்புற ஆசீர்வாதிங்க ராஜா. வீட்டில் இருக்கிற ஆக்காம அவங்க மேலே உங்களை கிருபை சுகம் ஆசீர்வாதம் இறங்கட்டும் ராஜா. 100 மடங்கு காணிக்கை கொடுத்துறப்பில்ல அவங்க நீங்கள் ஆசீர்வாதிங்க ராஜா. தியான மொழி ஆசீர்வாதிங்க ராஜா. சமாதான ஆசீர்வாதிங்க ராஜா. இயேசு மகாராஜா தெய்வீக சுகம் ஆசீர்வாதிங்க ராஜா. உங்களை தாசம் உங்களுக்கு அர்ப்பணிக்க ராஜா. அவங்க முகம் நீங்கள் தொடங்க ராஜா. உங்களை பிரசன்னம் மூலியம் ஆவி ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ராஜா. அவங்க பாய் உங்களை பாய் மாறுன்ற ராஜா. உங்களை வார்த்தை கேட்கும்போது ராஜா, உங்களை சத்தம் கேட்கணும் ராஜா. உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கணும் ராஜா. உதவி செய்யுங்க ராஜா. மனசுக்கு பேசுங்க ராஜா. ஹிருதயக்கு பேசுங்க ராஜா. எண்ணங்களை பேசுங்க ராஜா. உங்களை வார்த்தை மனசு ஒருத்தரை முதலீட கொடுக்கணும். உதவி செய்யுங்க ராஜா. அசைக்க முடியாம சொல்லறே உங்களை கரம் பிடிச்சிட ராஜா. உங்களுக்காக நிற்கணும். உதவி செய்யுங்க ராஜா. உங்களை நாம மட்டும் மகிமானிது ராஜா. உங்களை வார்த்தை மூலமா ராஜா எல்லாருக்கும் நீங்க உங்களை பலன்னு கொடுங்க ராஜா. உலகத்திலே ராஜா உங்களை பிள்ளை போல வீழ்ச்சியா இருக்கணும். உதவி செய்யுங்க. சாட்சிர வாழணும். உதவி செய்யுங்க. விசுவாசர வாழணும். உதவி செய்யுங்க. உங்களை சமூக பிரியமான வாழணும். உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்யுங்க. உங்களை தாசம் மேலே கிருபை இறங்கட்டும் ராஜா. இந்த இருக்கிற பிரசனுக்காக நன்றி தகவன் ராஜா. அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க ஆயத்தமா இருங்க ராஜா. துதி கண மகிமை ராஜா எல்லாமக்கு செலுத்துறேன். இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்த நாமத்திலே ஜெபம் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு பேசுவாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிச்சயமா பேசுவாரே. நம்ம மனசு வாரம் என்னன்னா, நான் ஆலயத்துக்கு போவேன். ஒரு வாரத்துக்கு கர்த்தர் சத்தம் எனக்கு வேணும். என்னோட ஆவிக்கு வேணும். என்னோட ஹிருதயம் வேணும். என்னோட தொழில் வேணும். என்னோட பிள்ளைகள் படிப்பு வேணும். எல்லா விஷயம் உங்களுக்கு ஒரு வாஞ்சாசா இருக்கும்னா இந்த செய்தி உங்களுக்கு. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஊழியத்துக்காகவும் இந்த ஊழியத்தின் மூலமாக நடைபெறுகிற எல்லா டிவி ஊழியங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளப்படி ஞாபகப்படுத்துகிறேன். ஏற்கனவே நான் அறிவித்தபடி நம்முடைய நிகழ்ச்சிகளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பாகும். ஆமென். கைதட்டல் இல்லையா? கைதட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் ஒரு டிவி சேனலில் நம்ம ஒளிபரப்ப போகிறோம். ஆமென். ஆவே நீங்கள் விதைக்கிற விதையெல்லாம் யாரோ ஒருவருக்கு வார்த்தையாக சென்று கொண்டிருக்கிறது. அவை விதைக்க தீர்மானம் எடுங்க. சொல்லுது, அழிந்து போகிற உலகப் பொருளாலே ஆத்துமாக்களை சிநேகிதர்களை நீங்கள் ஆயத்தமாக்கலாம். அவருக்காக என்ன அழிந்து போகிற உலகப் பொருள்? பணம் எல்லாம் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான். பரலோகத்தில் இந்த பணம் செல்லாது. இந்த பூமியில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று மகிமைக்கென்று நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அது தேவனுடைய ஊழியத்துக்காக செலவிடப்படுகிறது. அது அவருக்காக அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக செலவிடப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எனக்காக நான் அதிலிருந்து ஒரு ரூபா கூட எடுக்கிறது கிடையாது. பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நான் இந்த ஊழியத்துக்கு விதைத்து கொண்டிருக்கிறேன். தெரியாவிட்டால் இந்த காலவெளியில் தெரிந்து கொள்ளுங்கள். வரவு கொஞ்சம் தான், செலவு அதிகம். ஆனால் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவ, என்னுடைய குறைவுகள் நிறைவாக்குறவ கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறா. இது அவருடைய ஊழியம். ஒரு நாளும் இது கீழே போகாது. நாளுக்கு நாள் வளரும், மேலே போகும். ஆவே பணம் காசு எனக்கு என் பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு வேணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவை, நல்லது. ஆனால் பிரதானமான ஒரு நோக்கம் இருக்குது. பணம் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கிறதுக்கு அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறாரு. இருக்கிறத சிறப்பான விதைகளை நீங்கள் விதைக்கும்படி நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியலை, ஆனால் சொல்லுகிறேன். சிறப்பான காரியங்களை கற்றுக்க நீங்கள் விதைக்கும் பொழுது
அந்த விதை 100 1000 10000 பெருகி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் திரும்புவோம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் எடுத்துட்டிங்களா? பழைய ஏற்பாட்டில் 1106வது பக்கம். பைபிள் இல்லைன்னா பைபிள் இங்கே இருக்குது, எடுத்துக்கலாம். நாவை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நாவு எப்படிப்பட்ட நோக்கத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த சில வாரங்களாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையிலே ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் ஒரு வேளை இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பில்லானால், ஆண்டவராக இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் கவலை எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் அல்லது எரிந்து விடுங்கள். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் என்னை விசாரிப்பா, யார் என்னை பார்த்துக்கிடுவா, யார் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவ்விதமாக யோசித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவருடைய பேர் இயேசு. ஆமென். நம்மை விசாரிக்கிறவர், நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறவர், நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து நோக்கி கொண்டிருக்கிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். விசாரிக்கிறதுனா சும்மா பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு போகிறதில்ல. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார் பாருங்கள். அதுதான் விசாரணை. அந்த விசாரிப்பு வேறு, இந்த விசாரிப்பு வேறு. மனுஷன் வருவாங்க, விட முடியலன்னா பார்த்துட்டு பழத்தையோ கையில் ஒரு 500 ரூபாயை கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி விசாரணை இது இல்லை. இது ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற விசாரணை. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரித்து நமக்கு தேவையான காரியங்களை செய்கிறார். விசேஷமாக பாவம் என்கிற கொடூரமான ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் தேவனுடைய விசாரணை அங்கே இருக்காது. அவர் விசாரிக்க நினைக்கிறார். அவர் உங்களுக்கு வாழ்வு எடுக்க விரும்புகிறாரு. இந்த பாவம் தடையாக இருக்குது. இந்த பாவத்தை கழுவி எடுக்க, சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தம் போதுமானதுக்கு அதிகமானதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் இந்த இயேசுவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரும் என்று அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ள கூடுமானால் பாவம் என்கிற அந்த சக்தியிலிருந்து அந்த வேர் அழிக்கப்பட்டு பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறுகிறான். அந்த அனுபவம் எல்லா மனுஷனுக்கும் தேவையாக இருக்குது. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துக்கிறேன், கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கிறேன், பரவாயில்ல, அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்க போகிறதில்ல. இயேசு அவருடைய ரத்தம் தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க போகிறது. இந்த ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் இன்றைக்கும் உங்களுக்கு வாழ்வு காத்திருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை, நல்ல பிரசங்கங்களை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மகிமையை உயர்த்தி காண்பிக்கிற பிரசங்கங்களை நீங்கள் கேட்க வேணும். எல்லா பிரசங்கத்தையும் கேட்கக்கூடாது, அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்காது. ஏன்னா நிறைய பிரசங்கங்கள் கடவுள் நல்லவர் அல்லாதவர் என்கிற ஒரு கணக்கிலே பேசப்படுகிறது. அது நமக்கு தேவையில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். எல்லாரும் இந்த வேதத்தை உயர்த்தி சொல்லுவோம். நான் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவ, எனக்கு வாழ்வு கொடுக்குறவ. இதை மனதில் பதிக்கணும். ஏன்னா பிசாசு அடிக்கடி நம்முடைய மனதில் கொண்டு வந்து போட்டுருவான். கடவுள் நல்லவராக இருந்தால் ஏன் உனக்கு இந்த கஷ்டம் வருது, ஏன் எனக்கு இந்த வியாதி, உனக்கு இந்த பலவீனம் என்கிற ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை மனதில் கொண்டு வந்து வைக்க பார்ப்பான். நீங்கள் சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன், அவர் எனக்கு நன்மை செய்கிறவர், என்னை வாழ வைக்கிறவர், என்னை தூக்கி எடுக்கிறவர்ங்கிற ஒரு ஆழமான அஸ்திபாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் கடவுளுடைய வார்த்தை கேட்குறோம். என்ன கேட்குறோம்? என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்க பாருங்க. அதை கேட்டு இப்போ சொன்னார் பாருங்கள், ஜெபம் பண்ணார் பாருங்கள். இந்த வாரம் முழுவதும் தேவையான காரியங்களை கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை ஆசையோடு உட்காரணும். இங்கே சும்மா நேரம் போகாமல் நம்ம இங்கே உட்காரவில்லை. ஒவ்வொரு வாரத்துக்கும் தேவையான வார்த்தைகளை
ஒவ்வொரு வாரத்துக்கும் தேவையான கர்த்தருடைய வார்த்தை, அதில் உள்ள பலனை, அதில் உள்ள சாரத்தை உறிஞ்சிட்டு தான் இங்கேருந்து போகணும். நீங்கள் நானும் அப்படி தான் இங்கே காத்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்பது மனிதனை வாழ வைக்கிற ஒன்று, தூக்கி எடுக்கிற ஒன்று. ஆகவே வார்த்தை நேரம் மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் கவனத்தை சிதறவிடக்கூடாது, கவனிக்கிறத விட்டுறக்கூடாது. குறிப்பெடுக்கணும், எடுக்கலாம், எடுத்து திரும்பி போய் என்ன செய்யணும், அதை ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்து இப்படி சொல்லியிருக்கிறாரா, இப்படி எழுதப்பட்டிருக்கிறதா என்னை குறித்து, இதை நான் எனக்கு வேண்டும் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். வேதம் சொல்லுது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறார். பலவந்தம்னா என்னென்னங்க? பிடிவாதமாய் கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளில் உள்ள நன்மைகள்லாம் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு பிடிவாதம் நமக்கு தேவையாக இருக்குது. நிறைய காரியங்களுக்கு பிடிவாதம் பண்ணுறோம், விட்டு கொடுக்குறதில்ல, இல்லை இதுலேயும் சில காரியங்களில் அதுக்கெல்லாம் பிடிவாதமாக இருக்கிறோம். வேதம் சொல்லுது, என்னுடைய வார்த்தையிலே பிடிவாதமாயிரு. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டின்னா அந்த பிடிவாதம் உன்னை வாழ வச்சிடும். இங்கே மல்கியா 3:16 வாசிக்கிறோம், கர்த்தனுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். நாவு கடவுளுடைய பார்வையிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. ஏன் அப்படி படைச்சிருக்கிறாரு? ஆதியாகமத்தில் உங்களுக்கு காண்பித்தேன். மனிதனை உண்டாக்கின விதமும் அப்படி தான். மனிதனை அவருடைய சாயல்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறாரு. அவருடைய சாயல் என்ன? எல்லாவற்றையும் சொல்லி அல்லது பேசி உருவாக்குற ஒரு சாயல். ஒழுங்கினமாய் வெறுமையாய் இருளாக இருந்த பூமியை சொல்லியே ரெனோவேட் பண்ணிட்டார், புதுசாக மாற்றிட்டார். இப்போ ஏன் அப்படி மனுஷனை உருவாக்கியிருக்காருன்னா, மனிதா உன்னுடைய வாழ்க்கையிலும் இருளாக இருக்கிற காரியங்கள், ஒழுங்கீனமாக இருக்கிற காரியங்கள், வெறுமையாக இருக்கிற காரியங்களை நீயும் பேசி உருவாக்க முடியும் அல்லது மாற்ற முடியும் என்பதை நான் உனக்கு கற்றுத்தாரேன். ஏன்னா நான் அப்படி தான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன். நான் அப்படி ஆள். நீ என் வார்த்தை முக்கியம் இல்லை, எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினச்சின்னா, நீ என்னுடைய படைப்பினை நீ மறந்து போனாய். அவனை எப்படி படைச்சிருக்கிறேன்றதை நீ மறந்துட்ட. நீ இஷ்டம் போல் பேசுனீங்கன்னா அது இஷ்டம் போல் கஷ்டங்களும் துயரங்களும் சொல்லி முடியாத வேதனைகளும் உன்னுடைய பங்காய் மாறி போகும். நான் காரணம் இல்லை மனிதா, நீ தான் காரணம். மனிதனுடைய வாழ்விலே வருகிற நன்மையோ தீமையோ, உயர்வோ தாழ்வோ, ஏற்றமோ இரக்கமோ, ஒன்று தேவன் காரணம், இன்னொன்று மனிதன் காரணம். மன்னித்து கொள்ளுங்கள், தேவன் எல்லாம் உயர்வுக்கு காரணம், தாழ்வுக்கு, குறைவுக்கு, இல்லாமைக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று நான், இன்னொன்று பிசாசு. நான் பேசுகிற தவறான காரியங்களை அவன் எடுத்துகிட்டு போய் இந்த வார்த்தைன்ற கேப்சூலை எடுத்து தவறாக என்னுடைய வாழ்க்கையிலே விதைச்சி விட்டுறான். அந்த விதையை விதைச்சி விட்டுறான். ஒரு மாத்திரை இருக்குது, கேப்சூல் இருக்குது, அதுக்குள்ளே மருந்து இருக்குது. வெளியே பார்க்க உங்களுக்கு தெரியல. நான் வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போய் என்ன செஞ்சு உடஞ்சிது, மருந்து தனியாக போயிடுது, கேப்சூல் தனியாக போயிடுது. உள்ளே போய் என்ன நோக்கத்துக்காக அனுப்பினமோ அந்த வார்த்தை, அந்த கேப்சூல், அந்த மருந்து வேலை செய்யுது. அதே போல் கடவுளுடைய வார்த்தை அல்லது நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு அதனுடைய பலன் வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே அடைந்து இருக்கிறது அல்லது மறைந்திருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிற இந்த கால வேளையிலே பாருங்கள். இதே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பட்டய கருக்கு போல் குத்துகிற வார்த்தைகளும் உண்டு. அதாவது ஒரு மனுஷனை நீங்கள் பட்டயத்தை எடுத்து வெட்டணும்னு அவசியம் இல்லை, வார்த்தை ஒன்று போதும், அது அவனை அழித்து விடும். இன்னொன்று எழுதப்பட்டிருக்கிறது, வார்த்தைகள் அம்பை போல் இருக்கிறது. ஒரு மனுஷன் அம்பை ஈகிறதுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறான், எடுத்து வச்சு இழுத்துட்டு அப்படி அம்பை விட்டுறான். நீங்கள் விட்ட உடனே அதை மாற்ற வேண்டும், அல்லது இது தவறாக விட்டுட்டேன், அதை திருப்பி நான் பிடிக்கணும்னு நினச்சா பிடிக்கவே முடியாது. நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் மிக வேகமாக நீங்கள் என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தையை விட்டீங்களோ அங்கே போய் எதனை செஞ்சிடும், பாதிப்பை உண்டாக்கிறோம். ஆகவே தான் உயர்வோ தாழ்வோ, வெற்றியோ தோல்வியோ உங்களுடைய நாவலே என்னுடைய நாவல் இருக்கிறது என்பதை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா நேரமும் சரியாக இருக்க முடியல, பரவாயில்ல, இயேசுவின் ரத்தம் இருக்குது, அடிக்கடி நம்மை கழுவி சுத்திகரித்து, கர்த்தாவே என்னுடைய நாவை உமக்கென்று உபயோகிக்க, நல்வாழ்வுக்கென்று உபயோகிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று
நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க் 11வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து பேசின சில காரியங்களை நாம் காண்பிக்க விரும்புகிறேன். அப்புறம் பழைய ஏற்பாட்டில் யோசுவா பேசும்பொழுது ஒரு காரியம் நடந்தது, அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் 11வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 12வது வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியினால், அதில் கவனிங்க, அது அத்திப்பழ காலமாக இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. என்ன நடக்குது? இயேசுநாதர் வராரு, ரொம்ப பசியாக இருக்குது. தூரத்தில் பார்க்குறாரு, ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்தில் ஏதாவது அத்திப்பழம் இருக்குதான்னு போய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்குறாரு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அது அத்திப்பழ காலம் இல்லை, பழம் பழுக்கிற காலம் இல்லை. நவாப்பழம் சீசன் இருக்குது, மாம்பழம் சீசன் இருக்குது, ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒரு சீசன் இருக்குது. அந்த சீசனில் அந்த பழங்கள் அங்கே மனுஷனுக்காக முளைப்பிக்கப்படுகிறது. இங்கே அத்திப்பழம் அந்த சீசனே இல்லை, வெறும் இலை தான் நிறைய இருக்குது. ஆனால் இயேசுநாதர் வீம்புக்கு போய் அங்கே போய் பார்க்க போகிறாரு, ஏதாவது இருக்குமான்னு ஆகப்படுமான்னு பார்க்க போகிறாரு. ஒன்றும் இல்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, 14வது வசனம், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, இவர் சொல்கிறது நியாயமாங்க, நீங்களே யோசிங்க. அத்திப்பழ காலம் இல்லை, பழம் பழுக்கிற காலம் இல்லை. இவர் போய் பார்க்குறாரு, இலை தான் நிறைய இருக்குது, காய் ஒன்றும் இல்லை, பழம் இல்லை. ஆனால் என்ன சபிக்கிறாரு? இனி ஒருவனும் ஒரு காலம் உன்கிட்ட கனி புசியாது இருக்க கடவுன்னு சொல்கிறார். இது எப்படி சரியாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஆனால் சீசர்கள் கேட்டாள்னு ஒரு வார்த்தை அதில் கோடிடப்படுகிறது. ஏன் சீசர்கள் கேட்குறாங்க? இயேசுநாதரோட ட்ராவல் பண்ணுறாங்க, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, அவர் கீழ்ப்பிடியுது, இவங்கெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. ஆனால் அவர் எழும்பி வந்து ஒரே வார்த்தை சொல்கிறார், காற்றை எரியாதே, கடலை அமைதலாருன்னு சொல்கிறாரு. லாசருவை உயிரோடு எழுப்புறார், லாசருவை வெளியேவான்னு சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் போய் அங்கே லாசருவை உயிரோடு கொண்டு வருது. இங்கே மரத்தை பார்த்து பேசுகிறாரு. முதல்ல இயற்கையை பார்த்து, காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறாரு. ரெண்டாவது மனுஷனை பார்த்து பேசுகிறாரு. இங்கே ஒரு மரத்தை பார்த்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ ஒரு பழமும் உன்கிட்ட இல்லை, நீ வேஸ்ட்டாக நிற்கிற, உன்கிட்ட ஒருத்தனும் இனிமேல் என்ன செய்ய கடவன், கனியை புசியாக இருக்கிறவன் சொல்கிறாரு. சீசர்கள் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 19, சாயங்காலம் போனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது, எவ்வழியாய்? இயேசு சபித்த அந்த அத்திமரம் இருக்குதே, அதை கிராஸ் பண்ணுறாங்க. போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். போதும். அதாவது யோசிங்க, இயேசு கிறிஸ்து பேசின உடனே அங்கே உடனே பட்டு போயிடுச்சா? உடனே இலையெல்லாம் உதிர்ந்துருச்சா? இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார், இனி ஒருவனும் உன்கிட்ட கனியை புசிக்கா இருக்க கடவன். அப்படின்னா நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, நீ அழிந்து போ, அதான் அதில் உள்ள அர்த்தம் பாருங்கள். ஆனால் உண்மை என்னென்னா, நியாயமாக அவர் போய் தேடினது தப்பு. அந்த சீசனே இல்லை, சீசன் இல்லாத நேரத்தில் போய் பழத்தை தேடுறாரு, தப்பு தான். ஆனால் சீசர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும்படி அங்கே விரும்புகிறாரு. போயிட்டு 24 மணி நேரம் கழித்து வராங்க. அந்த மரம் எப்படி பட்டு போயிருக்கான்? வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். சொன்ன உடனே உங்களுக்கு சில காரியம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்தேறி விட்டது என்பதை புரிந்து கொள்ளணும். நன்மையோ தீமையோ, நல்ல வார்த்தைகளோ, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான வார்த்தைகளோ,
நீங்கள் பேசும் பொழுது அது உடனே அது வேலையை காமிக்காமல் இருக்கலாம். அது வேலை செய்கிறதுக்கு ஆன முயற்சிகளை ஸ்டார்டிங்கை ஆரம்பிச்சிருச்சுன்றத இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்தில் பட்டு மரம் அப்படியே விழலை, சொல்லிட்டு போயிட்டாரு. 24 மணி நேரம் கழிச்சு திரும்பி வராரு. வருகிற வழியில் பார்க்குறாங்க மரம் பட்டு போயிருக்குது. எப்படி பட்டு போயிருக்குது? இலை மட்டும் பட்டு போல, வேரோடு பட்டு போயிருக்குது. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். என்ன சொல்கிறாரு பேதுரு? நினைவு கூர்றாரு, அங்கே பார்க்குறாரு. நேற்று இதே வழியாக தானே போனோம், இதே மரத்தை தானே சபிச்சார் இயேசு கிறிஸ்து. இப்போ அது சொன்ன மாத்திரத்தில் திரும்பி 24 மணி நேரம் கழித்து வரும் பொழுது அதனுடைய விளைவை நான் பார்க்குறேன். இயேசுவே, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை, தரித்திரத்தை, சாபத்தை, வியாதியை, பலவீனத்தை, குறைவுகளை நீங்கள் சபிக்கும் பொழுது அது பட்டு போகும்பதை ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். முன்பு எழுதப்பட்டவைகளெல்லாம் உங்களுக்கு துஷ்டாங்கங்களாக எழுதப்பட்டிருக்குது. நீங்களும் அதை செய்ய முடியும், நான் அதை செய்ய முடியும். பட்டு போகும்படி அங்கே ஒரு மரத்தை பார்த்து பேசுகிறாரு பாருங்க, பட்டுப்போ, இனி ஒருவனும் உன்கிட்ட வந்து கனி புசிக்க போகிறது இல்லை. அவருக்கு நோக்கம் அந்த மரத்தை பட்டு போக செய்ய வேண்டும் என்பது அல்ல. சீசர்களுக்கு உன்னை கற்றுக் கொடுக்குறாரு, கண்டதையும் பேசாத, 12 பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என்னத்தையும் உன்னை பேசிட்டு கிடக்காத, உன்னை வச்சு நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன், உன்னுடைய நாவு எவ்வளோ முக்கியம் என்பதை நீ பார்த்துக்கிட்டே வரணும். லாசரை கூப்பிடும்போது நான் தான் உனக்கு காண்பித்தேன், காற்றை எரியாதே, கடலை அமைதலாக இருக்கும்போது உன்னை நான் காண்பித்தேன், உனக்கு நான் காண்பித்தேன். என்ன காண்பித்தேன்? உன் நாக்கு ரொம்ப முக்கியம், என் கூட இருக்கிற என்னுடைய சாராம்சத்தை நீ உறிஞ்சிக்கிட்டே இருக்கிற, நீ பார்த்துக்கிட்டே வரணும். உனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், உன் நாக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அத்தி மரத்தை பட்டு போகிறதோ அல்லது அது ஒன்றும் இல்லாமல் போகிறதோ தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சீசலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம். இயற்கையும் உன்னுடைய நாவுக்கு கட்டுப்படும், இயற்கையும் உன்னுடைய நாவுக்கு கட்டுப்படும், மரங்கள் கட்டுப்படும், மனுஷன் கட்டுப்படுவான். ஏன்னா நீ தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தை உன் வாயில் இருக்கும்போது மனுஷன் மாத்திரம் இல்லை, இயற்கை மாத்திரமல்ல, எல்லா காரியங்களையும் உன் கண்ட்ரோலில் நீ என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். அதற்காய் உன்னை படைத்திருக்கிறேன். இந்த சொல்கிறாரு இயேசு அவர்களை நோக்கி. இது நிறைய இடங்களில் விசுவாசத்துக்காக போதிப்பாங்க, விசுவாசம் இருக்குது. நான் சொல்லுகிறேன், வெறும் விசுவாசம் மாத்திரம் போதாது, விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த விசுவாசத்தோடு கூடிய அறிக்கை ரொம்ப முக்கியமானது இருக்குது. நான் கர்த்தர் நல்லவருங்கிறத விசுவாசிக்கிறேங்க, ரொம்ப சந்தோஷம். வாயில் சொல்கிறீங்களா? நான் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவராக இருக்கிறா, கர்த்தாவே மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ இந்த கால வேளையில் எனக்கு நல்லவராக இருக்கிறீர் சொல்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, சந்தோஷம், கடவுளுக்கு தேவை விசுவாசம். ஆனால் அறிக்கை என்பது உங்களுடைய வாழ்விலே நன்மைகளை கொண்டு வருவதாய் அது இருக்கிறது. விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறாரு, அதை கனம் பண்ணி நன்மைகளை செய்கிறாரு. ஆனால் அறிக்கையிடும் பொழுது உங்கள் வார்த்தை உங்கள் காதில் கேட்குது, உங்கள் வார்த்தை தேவனுடைய காதில் கேட்குது, உங்கள் வார்த்தை பிசாசுடைய காதில் கேட்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சொன்னபடி உனக்கு ஆக கடவுது. நான் நல்லவர்னு விசுவாசிக்கிறியா? நான் நல்லவராக உனக்கு இருப்பேன். நான் வைத்தியர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நான் வைத்தியராக உனக்கு இருப்பேன். நான் ஐஸ்வர்ய சம்மனர் என்று விசுவாசித்து நீ அதை பேசுகிறாயா? நான் ஐஸ்வர்ய சம்மனராக உனக்கு இருப்பேன். நீ விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நீ பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். இங்கே சொல்கிறார், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயிலும் சொல்லுங்கள், எவனாயிலும். இயேசுநாதர் மாத்திரம்தான் நான் மாத்திரம்தான் பேசுவேன், நான் பேசுகிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. எவனாகிலும் எவளாகிலும் இந்த மலையை பார்த்து சொல்லுங்கள், நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிண்டு சொல்லி, எல்லாரும் சொல்லுவோம், சொல்லி சொல்லி சொல்கிறது தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லி தன் இருதயத்தில் சொன்னபடியே
தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே அங்கே ஓப்பனாகவே சொல்லிட்டார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? நான் சொன்னதுனால ஏதோ நடந்துச்சு நினைக்காதப்பா, எவனாகிலும் அதில் உங்கள் பேரை போட்டுக்கங்க. போட்டுட்டு சொல்கிறாரு, இந்த மலையை பார்த்து, மலைனா ஏதோ ஒரு மலையை பார்த்து பேசுறது இல்லை, உங்கள் சரீரத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிக பாரமான சில காரியங்கள், மலை போன்ற ஒரு அழுத்தமான காரியங்கள் எல்லாம் இங்கே பேசப்பட வேண்டிய காரியங்கள். வியாதி ஒரு மனுஷனை அழுத்துது, பாரமாக இருக்குது, மலை மாதிரி இருக்குது. அந்த மலையை நீங்கள் பேர்த்து தள்ள முடியும். எப்படி தெரியுமா? சந்தேகப்படாமல் உள்ள விசுவாசத்து வாயிலே பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து அதை பேசினா அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அவன் சொன்னபடி, அவள் சொன்னபடி, சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவள் சொன்னபடி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நாக்கை எவ்வளோ தூரம் ஒரு வேல்யூவாக கர்த்தர் படைத்திருக்கார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். ஏன் கர்த்தர் அப்படி படைத்திருக்கிறா? எல்லா நேரமும் நான் உனக்காகவே பேசிகிட்டு இருக்க முடியாதுப்பா. எல்லா நேரமும் பக்கத்தில் இருந்து இதை பேசு, இதை நான் உனக்காக நான் பேசுகிறேன்னு பேச முடியாது. 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லா மக்களுக்காக நான் பேச முடியாது. 800 கோடி மக்களும் உனக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய வெற்றிக்காக, உன்னுடைய ஜெயத்திற்காக, உன்னுடைய சுகத்திற்காக, உன்னுடைய ஆரோக்கியத்திற்காக நீ பேச ஆரம்பி. எல்லாத்தையும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுக்காக நம்ம படைக்கப்படவில்லை. கடவுளை போன்று அவருடைய சாயலை உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் அவரை போல் வாழ முதல்ல என்ன செய்யணும்? கற்றுக்கணும். அவரை போல் பேச நம்ம முயற்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசத்து பேசணும். பேசிட்டு ஜெபத்தில் ஒன்று பேசுகிறோம், வியாதி சுகமாகிறதுக்காக, பலவீனம் மறைகிறதுக்காக ஒன்று பேசுகிறோம். பேசி முடிச்சுட்டு 4 பேர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னா, இருக்குது சிஸ்டர், அப்படியே தான் வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, அப்படி தான் இருக்குது. அப்படி சொன்னபோது உள்ளத்துக்குள்ளே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நடக்காது. நல்லா இருக்கிறேன், கடவுளுடைய கிருபையில் தயவில் நான் நல்லா இருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், கடவுளை சுகமாக்கியிருக்கிறார், ஆரோக்கியப்படுத்தியிருக்கிறார், அவருடைய தழும்புலால் குணமாக்கியிருக்கேன் என்று நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அங்கே என்ன நடக்குது? பெரிய ஒரு மாற்றம் உங்கள் சரீரத்தில் உண்டாக ஆரம்பிக்கிறது. உங்கள் பண விஷயத்தில், ஊழியத்தில், உங்கள் தொழிலில் உண்டாக ஆரம்பிக்கிறது. சிலர் சந்தேகப்படாமல் பேசணும். அடுத்து அப்படியே வராரு பாருங்க. ஆதலால் வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க, 24 வாசிங்க. மார்க்கு 12:11-24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எதை கொண்டு போய் எதோட கோர்க்கிறார் பாருங்க, ஜாயின் பண்ணுறாரு பாருங்க. சொல்லிட்டு நீ சொன்னபடியே உனக்கு ஆகும்பான்னு சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? கரெக்டாக என்ன செய்ய வேண்டியிருக்குது? கேட்க வேண்டியிருக்குது. ஜெபன்ற பேரில் போய் கடவுளை தொந்தரப்படுத்தக்கூடாது பாருங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு போய் அவர்கிட்ட நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், என்னுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு முன்னால் நான் வெட்ட வெளிச்சமாக நிர்வாணமாக இருக்கிறேன். என்னுடைய எல்லா புக்கும், என்னுடைய எல்லா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு தெரியும். இப்போ நான் போய் அவர்கிட்ட போய் எல்லா டீட்டெயிலும் சொல்ல தேவையில்லை. அதற்கு பதிலாக என்ன வேணுமோ அதை அவர்கிட்ட நான் என்ன செய்யலாம்? கேட்கலாம். கர்த்தாவே, வியாதி ஒரு பக்கம் இருக்குது, கிடக்கட்டும், ஆனால் நீ என்னுடைய பரம வைத்தியராக இருக்கிறீர், என்னுடைய வியாதிகள்லாம் சுகமாக்கி இருக்கிற தேவன், சுமந்து தீர்த்த தேவன், அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில் பண கஷ்டமாக இருக்குது, குறைவாக இருக்குது, தரித்திரமாக இருக்குது ஆண்டவரே, ஆனால் என்னுடைய குறைவுகளெல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த உண்மையான பரிகாரி நான் உண்மை பார்க்குறேன்.
உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே, உம்முடைய ஆஸ்தியினாலே என்னுடைய வாழ்க்கை நிரம்பட்டும், தொழில் நிரம்பட்டும். கடவுள் இதை எதிர்பார்க்குறாருங்க. என்ன இருக்குதோ அதை பேசும்படி நாம் அழைக்கப்படவில்லை. என்ன தேவையோ அதை பேசும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன இருக்குதோ அதை சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிறது தானே சொல்கிறேன், எனக்கு வேதனையாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, குறைவு இருக்குது, அதை தானே நான் சொல்கிறேன். ஆமாம் இருக்குது. அதற்கு பின்னால் யார் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய குறைவுக்கு, உங்களுடைய வேதனைக்கு, உங்களுடைய பலவீனத்துக்கு, உங்களுடைய இல்லாமைக்கு யார் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் இல்லை, பிசாசு இருக்கிறான். ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனிடத்தில் போய் பிசாசை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு முறை நீங்கள் போகும்போதும் என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன விரும்பத்தகாத காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது என்பதை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் பிசாசு செய்த ஒரு இழிவான செயல்களை கர்த்தரிடத்தில் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறான். அவன் என்ன செஞ்சான்னு என்கிட்ட வந்து சொல்லாத, நான் என்ன உனக்காக செய்திருக்கிறேன் என்பதை என்கிட்ட வந்து ஞாபகப்படுத்து. நான் உனக்காக பட்டிருக்கிறேன், நான் உனக்காக பாடுபட்டிருக்கிறேன், நான் உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், நான் உனக்காக விலையேறப்பெற்ற மீட்பை உண்டாக்கியிருக்கிறேன், நான் உனக்காக மரித்திருக்கிறேன், நான் உனக்காக உயிரோடு எழும்பியிருக்கிறேன், நான் உனக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை என்கிட்ட பேசு. நீ அவன் செய்த இழிவான செயல்களை என்கிட்ட வந்து சொல்லு வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நாளும் அற்புதம் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா அவன் வார்த்தையை, அவனை நீ வந்து என்கிட்ட மகிமைப்படுத்திட்டு இருக்கிற ஜெபன்ற பேரில் ஜெப அறைக்குள்ள நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறான். கர்த்தரை உயர்த்தி மட்டும் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், கர்த்தரை உயர்த்தி மட்டும் தான் நம்ம ஜெப அறைக்குள்ளே போகிறோம், கர்த்தரை கனம் பண்ண மட்டும் தான், கர்த்தரை உயர்த்து மட்டும் தான் நம்ம அவருடைய சமூகத்தில் போகிறோம். பிசாசை உயர்த்துறதுக்குல்ல. பிசாசை என்ன செய்யணும்? அவனை காலு கீழே போட்டு என்ன செய்யணும்? மிதிக்கணும். காலு கீழே போட்டு அவனை மிதிக்கணும். பாருங்கள், ஒருத்தன் சாணியில் மிதிச்சானான் பாருங்கள். மிதிச்சுட்டு எதையும் மிதிச்சிட்டோமேன்னு சொல்லி அவ்விதமாக எடுத்துகிட்டு மோந்து பார்த்து தலையில் தடவிட்டானான். கீழே இருந்த அந்த இழிவான ஒரு செயல் ஒரு செகண்டில் அவன் தலைக்கு போயிடுச்சு. கீழே கிடக்கிறத கீழே வைக்கணும், மேலே வைக்க வேண்டியதை மேலே வைக்கணும். குப்பையில் இருக்கிறத கோபுரத்தில் கொண்டு போகாதீங்க. கோபுரம் என்பது தேவனுடைய வார்த்தை, எல்லா இடத்துலையும் உயர்ந்து இருக்கிறது. இதை உயர்த்தி வைங்க மனதில் பிசாசு கொண்டு வர எல்லா இழிவான செயல்களை, பிசாசு செய்திருக்கிற எல்லா மோசமான காரியங்களை நீங்கள் பேசி அதை மனதில் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தாதிருங்கள். அது ஒரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தராது. கர்த்தர் சொல்றாரு, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, பேச ஆரம்பிக்கணும். இங்கே அழகாக சொல்லுது, எவைகளை கேட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து அவைகளையே பேசுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள். விசுவாசித்து அறிக்கையிடுவது ரெண்டு இருக்குது. விசுவாசமும் அறிக்கையும். விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, விசுவாசம் ரொம்ப முக்கியம். அது விலையேறப்பட்ட ஒரு காரியம். அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் நம்ம தான், நமக்குள்ளே இருந்து கர்த்தர் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. விசுவாசத்தை பழகிக்கோ, ஓன அழகப்படாத, கூப்பாடு போடாத, ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தாத, உனக்காக எல்லா கஷ்டங்களையும் நான் அடைஞ்சிட்டேன், நீ என் சமூகத்தில் வந்து கர்த்தரிடத்தில் அவருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வா. கடவுள் சமூகத்தில் வரும்பொழுது அழவே வேண்டியதில்லை, நன்றி கண்ணீர் வடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வேதனை நிமித்தம், பலவீனத்து நிமித்தம், பிசாசு செய்திருக்கிற இழிவான செயல் நிமித்தம் நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி போகணுமா அவருடைய சமூகத்தில்? ஆனந்த களிப்போடு, மிகுந்த சந்தோஷத்தோடு போகணும். பிசாசை நினைக்கணும், இவ்வளோ தீமை செஞ்சுருக்கிறவனுக்கு ஆனால் சந்தோஷமாக இருக்கிறானே, கடவுளுடைய சமூகத்தில் போகும்போது கர்த்தரை துதிக்கிறானே, பாடுறானே, என்ன தான் அவனை பண்ணுறது? அவன் டயர்டாகி உங்களை விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். கர்த்தர் சொல்லாரு, ஆனந்த சத்தத்தோடு என்னை சந்நிதி பண்ணுவாருங்கள், துதித்தலோடு, என்னை குறித்து மரியாதையான எண்ணத்தோடு என் சமூகத்துக்கு வா. ஜபத்தில் வந்து எதையோ ஒன்று கேட்டுட்டீங்கன்னா அதை கொண்டு வருவதற்கு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கள். நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் ஜபத்திலே வியாதியையும் பலவீனத்தையும் குறைவையும் அறிக்கையிடும் பொழுது, பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, அது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது? வலுவாகுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இன்னும் 50% இருக்குது, 60 ஆகுது, 60 இருக்குது, 70 ஆகுது.
நம்ம நினைக்கிறோம் ஜெபிச்சுட்டா குறையும் நினைக்கிறோம், அது குறையவே இல்லை. ஏன்னா தீர்வை நம்ம பேசவில்லை, பிரச்சனையை பேசியிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தீர்வை பேசுங்க. சத்தமாக சொல்லுங்கள், தீர்வை பேசுங்கள். தீர்வு தேவனுடைய வார்த்தை. பழகணும், தீர்வை பேச பழகணும். யாராவது எப்படி இருக்கீங்க கேட்டால், ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன், இன்னும் நல்லா இருப்பேன், இன்னும் நல்லா இருப்பேன். ஆமே, இது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அங்கே சொல்கிறார் பாருங்கள், அடுத்து நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவர் அது வேண்டாம், நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். யோசுவா 10வது அதிகாரம். யோசுவா 10. இங்கே ஒரு மனுஷன், அவன் கூட்டம் சண்டை போடுது. சண்டை போடும் பொழுது அங்கே வெளிச்சம் தேவைப்படுது. அந்த வெளிச்சத்துக்கு இயற்கையை கர்த்தர் அவருடைய வார்த்தை கேட்டு நிறுத்தி வச்சதை நம்ம பார்க்க முடியும். யோசுவா 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்கள் கிபியோனிலே மகா சங்காரமாய் மடக்கடித்து பெத்தலேனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதோ மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்செரானிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். எதிரிகளை கர்த்தரும் இவர்களும் சேர்ந்து எப்படி முறியடிக்கிறாங்க பாருங்கள். கர்த்தர் மேலேருந்து இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் அழிக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்குற அந்நாளிலே யோசுவா கர்த்தர் நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். யாருக்கு முன்பாக பேசுகிறாரு? யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி. யோசுவா அந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனுஷன். மோசே இருக்கிறாரு, மோசே மரிச்சு போயிட்டார். இப்போ யோசுவாவுடைய தலைமையில் முழு இஸ்ரவேல் கூட்டமும் கடந்து போகிறாங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு. போகிற வழியில் ஒரு யுத்தத்தில் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறாரு. ஆனால் கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறானாங்க, அவங்கள என்ன செய்யணும்? அழிக்கணும். அவங்கள அழிச்சிட்டு அடுத்ததை நம்ம பிடிக்கணும்னா கொஞ்சம் வெளிச்சம் தேவை. இருட்டாக இருந்தால் யாருன்னு பார்க்க முடியாது. அப்போது யோசுவா ஒரு யோசனை பண்ணி கர்த்தர்கிட்ட பேசுகிறாரு. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுவோம் கண்களுக்கு முன்பாக கர்த்தரை நோக்கி பேசுகிறாரு. ரெண்டாவது, இஸ்ரவேல் மக்களுடைய கண்களுக்கு முன்பாக கடவுள் ஜீவிக்கிறார், என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறார், அந்த வார்த்தையின்படி அவர் எனக்கு செய்கிறார் என்பதை எப்படி அவர் மக்களுக்கு காண்பிக்கிறார் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் தான் இது. எங்கேயோ கதை புஸ்தகத்திலேருந்து நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கலை, உங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்குது, அதை தான் நான் வாசிக்கிறேன். தரித்து நில்லுங்கள். எங்கேயாவது சூரியன் 12 மணினா 12 மணியிலேயே நில்லு, மறையாத, அஸ்தமிக்க போகாத. என்ன நீ தேவை, கொஞ்சம் வெளிச்சம் தேவை, கொஞ்சம் மறைஞ்சு போயிடாத. எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்கள். இந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு பாருங்கள். நான் இருக்கேன், நீ சொல்லிட்டியா, செஞ்சிருவோம். ஏன்னா வானங்களை படைத்தவர் அவர், சூரியனை படைத்தவர் அவர், சந்திரனை படைத்தவர் அவர். அவர் சொல்லாகும் ஒரு கட்டளையிட நிற்கும். இந்த மனுஷன் கர்த்தர்கிட்ட பேசுகிறான், கர்த்தாவே சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டுங்க ஆண்டவர், நிற்கணும், நான் அந்த போகிற முடிக்க வரைக்கும் நிற்கணும். கர்த்தர் சொல்ல, ஓகே புரிஞ்சிட்ட, நீ யாருன்னு புரிஞ்சிட்ட, நீ என்ன சொல்லி நான் செய்கிறேன். எவ்வளோ தூரம் இயற்கையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு
வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் யோசிக்க வேண்டியது. இந்த வேத போது இந்த வாரத்தில் நான் தியானிக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க 12 மணினா 12 மணி தான், அதுக்கு அடுத்து திரும்ப 11 மணி வராது, 12 ஆகும், 12:30 ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். அஸ்தமிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நமக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு. 12 மணி சூரியன் 12 மணிலே நிற்கிறது என்னைக்காவது யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்ததில்லை, நீ பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அங்கே யோசுவா சொன்ன வார்த்தைக்கு கர்த்தர் அப்படியே பதில் கொடுக்குறாரு பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும். 13ஆம் வசனம். சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. சொல்லுங்கள். சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. என்ன தேவையோ அதை பேசினார், அது நடந்துச்சு. ஆமேன். அவருக்கு வெளிச்சம் தேவை, வெளிச்சம் நிற்கணும்னு சொல்கிறாரு, அது நடந்துச்சு. என்ன செய்வோம், ஏது செய்வோம்? என்ன இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற, இயற்கையை ஆளுகிற ஒரு தகப்பன் என்னுடைய தகப்பன். அவர் யார் என்பதை யோசுவா ரொம்ப ஆழமாக பிடிச்சி வச்சுருந்தார். 12 பேர் வேவு பார்க்க போன இடத்துல யோசுவாவும் காலேபும் கடவுளை பற்றின உயர்வான ஒரு படத்தை மக்களுக்குள்ளே பதிய வைக்கிறாங்க. கர்த்தர் நம்ம கொடுத்த தேசம் நல்ல தேசம், நம்ம அதை போய் ஈஸியாக எளிதாய் சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடவுளை குறித்து உயர்தரமான ஒரு படத்தை அவர்கள் அங்கே பதிய வைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த காலவேளையிலே கடவுளை குறித்து உயர்ந்த படத்தை உங்கள் மனதில் பதிய வைங்க. கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறா. அன்றைக்கு 1,00,000 பேருக்கு முன்னால் கர்த்தரை கனம் பண்ண அந்த யோசுவாவை கர்த்தர் சொல்கிறாரு, அன்னைக்கு என்னை கனம் பண்ணல, 10 பேர் என்னை குறித்து தவறாக பேசுகிறான், 10 பேர் என்னை குறித்து நான் பார்த்து வைத்த தேசத்தை குறித்து நல்ல அபிப்பிராயம் அவனுக்கு இல்லை. ஆனால் நீ காலேபும் என்னை கனம் பண்ணல, நான் உன்னை இன்னைக்கு கனம் பண்ணுறேன். எப்படி கனம் பண்ண போகிறேன்? நீ சொன்னா சந்திரனை சூரியனை நிற்க வைக்கிறேன். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள், எவ்வளோ பெரிய தேவன் நிற்க வைக்கிறாரு. அங்கே நடந்தது, தரித்து நின்றது. சொல்கிறாரு, அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீ விதிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பாருங்க, ஒரு நாள் முழுதும். அப்படின்னா ராத்திரியே வரல. அன்னைக்கு இவங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க, யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ராத்திரியே வரல, இருளே வரல. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்த நாளை ஒத்த நாள் முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை என்று இஸ்ரவேலுக்காக கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுவோம், இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்கிறார். நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி கேட்குறாரு? அவரை போல் பேசினா ரொம்ப காது கொடுத்து கேட்குறாரு. அவரை போல் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், இப்படி பரம தகப்பன். அவரை அப்படி பார்க்கணும், அப்படி பேசணும். அவரை போய் ஏதோ ஒன்றுக்கும் உபயோகமற்றவராக அல்லது எதுவுமே செய்ய முடியாத ஒரு நபராக நிறைய பேர் மனதில் வைத்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நிரப்ப முடியும். எப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான காரியங்களையும் உங்களுக்காக எனக்காக அவர் செய்ய முடியும். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? யோசுவா சொல்லி நடந்தா நான் சொல்லி இன்றைக்கி நடக்கும். ஒருவேளை சந்திரனையும் சூரியனையும் நிப்பாட்ட முடியாட்டாலும் என் வாழ்க்கையில் வருகிற எதிர்மறையான காரியங்களை, விரும்பத்தகாத காரியங்களை நிறுத்தி வைக்க முடியும், விரட்டி அடிக்க முடியும். வெளிச்சத்தை என் வாழ்க்கையில் நிலைநிறுத்த முடியும். இருள் வராத அளவுக்கு, பலவீனம் வராத அளவுக்கு என் வாழ்க்கையை நான் நடத்த முடியும் என்பது இதுக்கெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்குது. அங்கே மார்க்கில் பார்த்தோம், எவனாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசித்து வாயில் அதை அறிக்கைட்டானா, அதை பேசினான்னா அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். இங்கே ஒரு மனுஷன் கேட்குறாரு, எனக்கு சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கணும், சண்டை போடணும், ஜெயம் வேணும். எதுக்காக கேட்குறாரு? நான் தோத்துட்டேன்னா அது உமக்கு அவமானம் ஆண்டவரே. எனக்காக நீர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் கேட்குறேன், என்ன தைரியத்தில் போய் இவர் கேட்குறாரு? இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. எந்த தைரியத்தில் போய் கேட்குறாரு?
கர்த்தர் சொல்கிறாரு, இது வரைக்கும் உன்னுடைய அக்கம் பக்கத்தில் உன் சந்ததியில் நடக்காத காரியங்களை நீ கேட்கும்போது நான் உனக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஆண்டவரே, எனக்கு இது வேணும், நான் உனக்கு செய்கிறேன். உன் வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன். நன்மை உண்டாகும், பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வாயை மாற்றணும். இந்த வாயில் இருக்கிற வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை எப்போதும் ஸ்டோரேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு நாளில் வராது, ஆனால் அதை வாழ்க்கை முறையாக மாற்றும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்வு மலரும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜீவானந்தம் சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஜீவானந்தம். அவர் வந்துங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விசுவாசத்தின் ஊழியக்காரர். ரொம்ப விசுவாசமாக இருப்பார். ரெண்டாவது நாவை குறித்து நல்லா நிறைய இடங்களில் பேசுவார். அவர் மூலமாக ரசிக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கி ஊழியர்களாக இருக்கிறாங்க, கடவுளுடைய பணியில் இருக்கிறாங்க, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவர் ஒரு நாள் திண்டுக்கல் பகுதியிலன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தார். 3 நாள் மீட்டிங் இருக்குது. அப்போது வானிலை அறிக்கை சொல்கிறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க. 3 நாள் மீட்டிங்கை 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி கூட்டம் நடத்த போனால் 2 நாளைக்கு முன்னாடி வானிலை அறிக்கை வருது, கடுமையான மழை இருக்குது, 3 நாளைக்கு மழை இருக்குது, அது ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு சொல்லி வானிலை அறிக்கை சொல்லுது. இவங்க அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து அந்த கிரவுண்டெலாம் ரெடி பண்ணி மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த செய்தி அவர்கிட்ட வருது, ஐயா நீங்கள் இவ்வளோ ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மீட்டிங் எப்போ மழை பெய்யும்னு சொல்லி வானிலை அறிக்கை சொல்லுது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்படி இருக்குது, என்ன செய்யலாம் புலம்புனாங்களாம். அவர் சொன்னாராம், இந்த வசனத்தை காமிச்சாராம். அன்றைக்கி ஒரு யோசுவாக்காக சூரியனை நிப்பாட்டி வச்சவர், சந்திரனை நிறுத்தி வச்சவர், நான் மீட்டிங் முடிக்கிற வரைக்கும் மழையை நிறுத்தி வைப்பார், போய் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருங்கன்னு சொன்னாராம். பாருங்கள், ரூமில் இருக்கும்போது சொன்னாராம், யோசுவாவுக்கு நீங்கள் செய்தது உண்மைனா என் வாழ்க்கையில் இந்த 3 நாள் மழை வரக்கூடாது. மழை வரட்டும், ஆனால் பகலில் பெய்யட்டும், ராத்திரியில் நான் மீட்டிங் நடத்துறதுக்கு எந்த விதத்துலையும் இடையூறாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. மழையை நான் கட்டுறேன், நான் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த ஊழியத்தை 3 நாள் சிறப்பாக நடக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ரொம்ப மழை மேகம் ரொம்ப கற்களாக இருந்துச்சான் பாருங்கள். அவர் சொல்லார், இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்களாம், என்ன செய்ய போகிறீங்க, மழை ஊற்ற போகுது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்களாம். அவர் சொன்னாராம், நீங்கள் வாட்டில் அமைதியாக போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன். கர்த்தர் வந்து என் வார்த்தையை கேட்பார், எனக்கு மரியாதை கொடுக்குற கர்த்தர், என்னை கனம் பண்ணுகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு விதமாக அவர் விட்டுட்டாராம் பாருங்கள். சொல்கிறாரு, சரியான ஒரு குளிர், நல்ல ஜில்னஸோட ஒரு ஏற்பாடு பண்ணதெல்லாம் அந்த மே மாதம் அந்த லீவ் டைமில் தான் ஏற்பாடு பண்ணாங்க. பகல் பூரா நல்லா வெயில் கொளுத்துமா பாருங்கள். அந்த 3 நாள் சாயங்காலமும் நல்லா குளிர்ந்த காற்று அடிக்குமா, மழை வராது, ஆனால் குளிர்ந்த காற்று அடித்து இந்த மீட்டிங் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சான். முதல் நாள் ராத்திரி மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போன பின்னாடி 12 மணிக்கு சரியாக மழை பெய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி 3 மணி வரையும் மழை பெய்யுதுவான். திருப்பி பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிக்குமா. திருப்பி 6 மணிக்கு அதே மாதிரி குளிர்ந்த காற்று அடிக்குமா. திருப்பி அதே போல் நைட்டு 12 மணிக்கு மழை பெய்யுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்விதமாக மழையால் அந்த கிரவுண்டை நினச்சி கூல் பண்ணிவிட்டு போயிடுமா. பக்கத்தில் இருந்த ஊழியக்காரெல்லாம் மிரண்டு போயிட்டாங்களாம். என்னையா சொல்கிறீங்க, பகல் ஃபுல்லாக வெயில் நல்லா அடிக்குது, ராத்திரிக்கு மழை பெய்யுது, சாயங்காலம் நல்லா குளிர்ந்த காற்றாக இருக்குது, ஒரு சொட்டு வியர்வை இல்லை, எப்படி? ஆனால் எல்லா பக்கம் மழை பெஞ்சிட்ருக்குது. அங்கே அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட திசையில் இருந்து எங்கெல்லாம் தான் வராங்களோ ஒரு குறிப்பிட்ட சில கிலோமீட்டருக்குள்ளே மழை பெய்யலை. இப்படி டைம் கொடுத்து பெஞ்சிட்ருக்குது. சொன்னாராம்,
சாட்சியாக 3ஆம் நாள் சொன்னாராம். 3 நாள் மழை இருக்குன்னு சொல்லி வானிலை அறிக்கை சொல்லிச்சு. இங்கே ஒரு அறிக்கை சொல்லிச்சு, அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும்னு சொல்லியிருக்குது. நான் சொன்னபடியே ஆயிருக்குது, நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆகும்னு சொல்லி 3 நாள் கூட்டத்தை வெற்றிகரமாக முடித்து அவ்விதமாக போனாராம். சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த அந்த நான் சொல்கிறது 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லாரு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கூட்டம் முடிஞ்சு 12-1 மணிக்கு ஆரம்பித்த மழை தொடர்ந்து ஒரு வாரமும் பகல் ராத்திரி பெய்ய ஆரம்பிச்சிச்சான். கர்த்தர் சொன்னார், நீ சொன்னதை நான் கேட்டேன்னா, நீ சொன்னதுக்கு நான் ரைட் போட்டேன்னா தம்பி, நீ சொன்னபடி செஞ்சேனான்னு கேட்டாராம். அழுதாராம் ரூமில் போய். நன்றி ஆண்டவரே, என்னை ஒரு மனுஷனாக மதித்து என் வார்த்தைக்கு நீங்கள் கேட்டு அதுபடி செய்தீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவ்விதமாக வெற்றிகரமாய் பல ஆண்டுகள் ஊழியம் செய்து கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போயிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வார்த்தையில் கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவன், நமக்கு மரியாதை கொடுக்குற தேவன். மதிக்காத தேவன் நம்ம கும்பிடலை, நம்மளை மதிக்கிறார், நம்மை கனம் பண்ணுகிறார், நம்முடைய வார்த்தையிலே கனம் பண்ணுகிறார். யோசுவாக்கு செய்தவர், சீஷர்களை பார்க்கும்படி செய்தவர், ஜீவானந்த ஐயாவுக்கு அவருடைய வார்த்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்தவர். உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் நம்முடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற தேவன். எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். 3 நாள் வெற்றிகரமாக அந்த கூட்டத்தை முடிச்சாராம் பாருங்கள். முடித்து ரொம்ப அருமையாக நடந்துச்சான். பல ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்கப்பட்டாங்க, வியாதியிலிருந்து சுகமானாங்க. வெற்றிகரமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னா கடவுளுடைய அனுகிரகமும் உங்களுடைய வாயும் ஒன்றிணைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார்னு? நான் சொன்னபடி ஆகும்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சொல்லாரு, அப்படியே ஆகும். வியாதி இருக்குமா, சரீரத்தில் பலவீனம் இருக்குதா, அது உன்னை அழுத்துது மலையை போல. கர்த்தர் சொல்லாரு, பேசு, பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு பேசு. என் சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. நீ பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் கூட இருக்கிறேன். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். புதன்கிழமை கூட்டத்தில் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், ஷாலோம் எல்லா விதத்திலையும் ஷாலோமை உங்கள் குடும்பத்திலே கட்டவிழ்த்து விடுங்கள். ஷாலோம் என்பதற்கு சமாதானம் மாத்திரமில்லை, ஒன்றிலும் குறைவில்லாத ஒரு வாழ்வு, நிறை வாழ்வு. அதை உங்கள் பிள்ளைகள் மேலே, பேர பிள்ளைகள் மேலே, உங்கள் மேலே ஷாலோமை கட்டவிழ்த்து விடுங்க. நீங்கள் பேசுங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்குறோமோ அது கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் என்பதை விசுவாசிங்க. அப்போ என்ன வேணுமோ அதை பேசணும், கண்ட குப்பையும் பேசக்கூடாது. என்ன வேணுமோ அதை கரெக்டாக பேசுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் திட்டமிட்டு பேசுங்கள். சூரியனும் சந்திரனுமே ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு நின்றுருக்கும்னா என் வாழ்க்கையில் வருகிற சில காரியங்கள் நிற்குமா நிற்காதா? கண்டிப்பாக நிற்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான். அவர் சொல்லார், இப்போ தான்ப்பா என்ன மாதிரி பேசுகிற, இப்போ தான் என்ன மாதிரி நீ பேசுகிற, பேசு, நன்மைகளை பேசி பேசி வரவழைத்துக்கொள், உன்னுடைய பங்காய் மாறட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாம் துதிக்கிறோம், நல்வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது நாம் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் வேலை செய்யட்டும், நன்மை உண்டாயிருக்கட்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள, சீர்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். குற்றம் குறைகளில் மன்னியும் இடத்தினாலே கழுவும் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இப்படி நாம் ஒன்றே மயமப்படட்டும். சகல துதிகளும் செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் நன்மை கருத்தினாலும் மூடிக்கொள்ளும். பெரிய காரியம் செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த சகல போலும் மறவாதே. ஆமென். யாவர் தலையில் கை வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கும் சதா காலங்களில் உங்கள் அனுபவம் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துங்கள். கடன் செல்லுங்கள். உங்கள் உணவு ஆயத்தமாக இருக்கிறது. பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.